Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. அஞ்சாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபியாக நம்ம வீட்டு குட்டீஸுக்கு வீட்டில் இருக்கிற காய்கறி வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் உள்ளே சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலைங்க, அடுத்ததாக 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசிங்க. இந்த கல்பாசியை மறக்காமல் உள்ளே சேருங்க. பிரியாணி நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க. அடுத்ததில் கிராம்பு சேர்த்துக்கலாங்க. கிராம்பு சேர்க்கும் போது வெடிக்கும், இங்கே பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த பல்லாரி வெங்காயம் நல்லா சிவந்து வரட்டுங்க. அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். அதில் நம்ம அதை வதக்கி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம அந்த ஆயிலே இந்த பிரியாணி மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்து வதக்கிட்டோன்னா பிரியாணிக்கு நல்லா கலர் கிடைக்குங்க. அடுத்ததாக நம்ம 2 தக்காளி பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது வரை நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வெயிட் பண்ணிக்கலாங்க. நல்லா மசிஞ்சு தக்காளி பழம் குழஞ்சி வரட்டும். நல்லா சாஃப்டாக வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி பழம் சாஃப்டாக வதங்கிருச்சுங்க. இப்போ இதில் மல்லியிலையும் புதினாலையும் கழுவி வச்சுருக்குறேங்க. இப்போ அதை உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த மல்லியிலை புதினாலையும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா அதோட அரோமா செம்மையாக இருக்குங்க. மல்லியிலையும் புதினாலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா காய் வடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதில் நீல நிலமாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கூடயே சோயா பீன்ஸையும் நல்லா வெந்நியில் போட்டு புழிஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ அதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது காய்கறியெல்லாம் மசாலா கூட ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. காய்கறியெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கும்போது ஒரு 3 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் இல்லை, அதனால் நான் சேர்க்கலைங்க. இந்த டைமில் நீங்கள் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ காய்கறியெல்லாம் மசாலாவோட நல்லா ஒன்று சேர வந்துடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த உலக்குக்கு 3 உலக்கு அரிசி எடுத்துருக்குறாங்க. அதனால் 6 உலக்கு தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துட்டேன். இது நம்ம சாதாரண நம்ம வீட்டில் பொங்குற ரைஸில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 1.5 ரேஷியோவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஓரத்தில் இருக்க மசாலாலாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் நான் தேவையான அளவு ரைஸ் எடுத்து நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணிட்டேங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்து ரைஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டைமில் நீங்கள் இதில் ஊற்றிருக்க தண்ணி எடுத்து செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உப்பு காரம் காணாதுன்னு நீங்கள் தேவைன்னு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதில் ஒரு சின்ன லெமன் எடுத்து அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக
உதிரியாக பிரியாணி உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நெய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெஜ்ஜு பிரியாணியை வேக வச்சுக்கலாங்க. 2 விசில் வைங்க போதுங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்த ரைஸ் தான் உள்ளே சேர்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் 2 விசில் வச்சா போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.